அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராசியா. ஒரு ஜாதகத்தில் 12ஆம் இடம் அப்படின்றது நம்ம சந்தோஷம், நிம்மதி இதெல்லாம் அந்த இடத்துல தான் இருக்குது. 4ஆம் இடம் சந்தோஷம்னுவோம், ஆனால் நிம்மதி அப்படிங்கிறது உங்களுக்கு 12ஆம் இடம் தான். விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் 12ஆம் இடம் தான். அதே மாதிரி தூக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் 12ஆம் இடம் தான். அந்த 12ஆம் இடம் நமக்கு நல்ல சுப கிரகங்களோடு சேர்ந்துருக்கிறது, சுப கிரகங்களுடைய பார்வையில் இருக்கிறது, அந்த அமைப்புகளில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நிம்மதியாக இருக்கும். எப்போவுமே எதுக்காகவும் ஃபீல் பண்ண மாட்டோம். எது நடந்தாலும் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தன்மையில் நம்ம பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிடுவோம். பட் அதே 12ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பாதகாதிபதியாக சம்மந்தப்படுறது, திதி சூன்யம், முடக்கு இந்த மாதிரி சம்மந்தப்படுறது, இவரே இந்த 12ஆம் அதிபதியே பாதகத்தில் போய் சம்மந்தப்படுறது, இந்த அமைப்புகளாக இருந்ததுன்னா நிம்மதி இருக்காது, தூக்கம் இருக்காது, எப்போவுமே ஏதாவது ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். சம்பாதிக்கிற காசு கையில் நிற்காது. இந்த தன்மைகள்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு 12ஆம் இடம் கெட்டு போயிருக்கு அப்படின்னா அந்த 12ஆம் அதிபதியோடைய கிரகம், அந்த கிரகம் எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு அப்படின்றத பார்த்து அதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி அதற்குண்டான தெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிம்மதி, தூக்கம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகள் இருந்தால் கண்டிப்பாக குறையும். நன்றி, வணக்கம்.